அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. நாம் இந்த ஒரு சில நாட்களாக சங்கீதத்தை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான். நாம் 7வது சங்கீதத்திற்கு வந்திருக்கிறோம். 7வது சங்கீதத்தில் என்ன விசேஷம் தெரியுமா? தேவன், இதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தால், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அதாவது இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறார் அவர். அது உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பிந்தி நடக்கலாம். ஆனால் ஒரு பழமொழி தெரியும் பாருங்க உங்களுக்கு. அதாவது அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். அதான் உண்மைங்க, இல்லையா? அது எப்படியாவது தவறு செய்தால் தண்டனை உண்டு, பாவம் செய்தால் நிச்சயமாய் தண்டனை உண்டு. சமாளிக்க முடியாது. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள், மற்றவர்களுக்கு இல்லை. அவர்களெல்லாம் நியாயாசனத்திற்கு முன்பாக கண்டிப்பாக நிற்கணும், இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ. சரி, இந்த சங்கீதத்திலே அதுதான் முக்கியமான வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. 6ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்தருளி என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளுங்கள். நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஆண்டவர் நீதிபதியாய் வருவார். ஆமாம், 11ஆம் வசனத்தை பாருங்கள். அதைத்தான் சொல்கிறார். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, நியாயமாய் செய்வார். எல்லா ஜனங்களும் அவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர் யாருக்கும் பட்சபாதமாக எதையும் செய்ய மாட்டார். அவனவனுக்கு ஆண்டவர் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று வேதாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, தெரியுமல்லவா? அதனால் என்ன செய்கிறோமோ அதான். பாவம் செய்கிறவன் தண்டனை, நீதி செய்கிறவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவன். அதைத்தான் இந்த இடத்திலே சங்கீதக்காரன் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த 7வது சங்கீதத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, ஆண்டவராகிய இயேசு எல்லா மனிதரையும் நேசித்தாலும் யாருக்கும் பட்சபாதம் காட்டுவதே இல்லை. அவர்களுடைய கிரியைக்கு தக்கதாக கண்டிப்பாய் நியாயம் தீர்ப்பார். அதை மறந்துடக்கூடாது. அதனால் அவரிடத்திலே நாம் கண்டிப்பாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும், இல்லையா? நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை நோக்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விரோதமாக நிறைய செய்திருக்கீங்களா? அப்போ இப்போவே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் போய் அவருக்கு முன்னால் நிற்க முடியாதுங்க. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆகையினாலே அதை மனதிலே கொண்டு நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, என்ன செய்தாலும் சரி, அது ரொம்ப முக்கியமானது. நாம் நம்முடைய பாவத்திற்கு தண்டனை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாரும் மற்றவங்க என்னெல்லாமோ நினைக்கலாம். நீங்களும் நானும் விசுவாசிகளாக, அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் அழுத்தமாக நம்முடைய மனதிலே இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் என்னை நிச்சயமாய் ஒரு நாளிலே நியாயம் தீர்ப்பார். அந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாய் ஆண்டவருக்கு பிரியமானதை நிறைவேற்றி விட வேண்டும், மறந்துவிடக்கூடாது. அதை மனதிலே ஆண்டவர் நமக்கு அழுத்தமாக வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சரி, இதே மாதிரி இந்த யூடியூப்பில் நிறைய செய்திகள் வருதில்ல, உலகிற்கு வார்த்தை மூலமாக. என்ன செய்யணும்? அதை கேட்பது மட்டும் இல்லை, நீங்கள் அதற்கு ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரோ கீழ்ப்படியணும். மட்டும் இல்லை, மற்றவங்களும் இந்த யூடியூப்பை பார்க்குறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும். அதனால் இன்றைக்கு கற்றுக்கொண்ட சத்தியம், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, பட்சபாதம் இல்லாதவர், பாவத்தை தண்டிக்கிறவர், நீதிமானை கண்டிப்பாக ஆண்டவர் மகிழ்ச்சியோடு அவனை ஆசீர்வதிப்பார். ஆகையினாலே அந்த தைரியத்திலே நாம் கவலைப்படாமல் தைரியமாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து செல்லலாம். சரிதானா? இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணும் சூழ்நிலையிலே, ஆண்டவரே, நீர் நீதியுள்ள நியாயாதிபதி,
என்னுடைய வாழ்க்கையிலே நீர் நியாயாதிபதியாய் வந்து என்னை நியாயந்தீர்க்கும் முன்னதாக கிருபையின் காலத்திலே எனக்கு நீர் உதவி செய்யும் என்று நான் ஜெபிக்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே, இன்று நான் கற்றுக்கொண்ட இந்த சத்தியம் என்னுடைய வாழ்க்கையிலே செயல்படட்டும். உமது கரத்திலே என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.